ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது ஃப்ரைடே ஈவினிங் பசங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வச்சேன். அது வரைக்கும் பக்கத்தில் நின்றுட்டே தான் இருந்தேன், கொதிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வரலான்னு போனால் ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சு. காலையில் தான் அடுப்பெல்லாம் அவ்வளோ க்ளீனாக அழகாக கழுவிருந்தேன். செம்ம காண்டாயிட்டேன். சரி என்ன பண்ணுறது, என்ன நானே திட்டிக்கிட்டு அடுப்பெல்லாம் கழுவி மறுபடியும் விட்டுட்டு அப்புறம் வச்ச கன்று வாங்காமல் அந்த கஞ்சியை பார்த்து ரெடி பண்ணி காய்ச்சி இறக்கி வச்சாச்சு. பசங்க ஈவினிங் வரத்துக்குள்ளே அது நல்லா ஆறிடும். அப்புறம் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்க கொடுத்துடலாம். இப்போல்லாம் ஈவினிங்கில் மோஸ்ட்லி இது தான் உளுந்தங்கஞ்சி தான் கொடுக்கறது. ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கொடுக்காம உளுந்தங்கஞ்சி, ஒரு நாளைக்கு வந்து கருப்பு கவுனி கஞ்சி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கறது. கஞ்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவங்கள கூப்பிட்டு வர டைம் ஆகிடுச்சு. கிளம்பி போய் பசங்களை கூட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். நைட்டு வந்து கிச்சடி தான் ரெடி பண்ணலாம், மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் கிச்சடி பண்ணலான்ட்டு தான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கிச்சடிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டாணி மதியமே ஊற வச்சுட்டேன். கேரட்டு பட்டாணி மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. தொட்டுக்கிறதுக்கு வந்து உடச்ச கடலை சட்னி பண்ணியிருந்தேன். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.